Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய். நம்ம வில்லிக்கு இந்த வீடியோட லாஸ்ட் ஃபாலோட நம்ம எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம வில்லிக்கு பயங்கரமாக கல்யாணம் ஆர்ப்பாட்டமாக நடந்துட்டு பெரியவர் அவரெல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ஷாதியாவும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் யார் அப்படின்ற கொடுக்க பார்க்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வேலையை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ யார் அப்படின்றது அந்த 9 தலை நாங்கள் இருக்காங்க அவன்ட்டு இன்றைய கொடுத்துருக்கலாம். இன்றைய வந்து நம்ம ஷாதியா வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க, இவ்வளோ என்ன விருந்தாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்துறாங்க எல்லா ஷாதியா. அது மட்டும் இல்லாமல் உள்ள ரூம் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த விஷம் பாட்டில் வந்து நீங்கள் கொடுத்தாங்க இல்லையா, அது குடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அது வந்து என்னதான் நீ கொடுத்தாலும் என் உடம்புல வந்து விஷம் வந்து ஏறாது அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த 9 தலை நாகத்தலை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னன்னா அந்த 9 தலை நாகத்தலைவன் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாதியா வந்து உங்களுக்காக வந்து நான் வந்து வைன் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வைன் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 தலை நாகம் வெளியே இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாதியாவும் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஷாதியா வைன் எடுத்துக்கிறது 9 தலை நாகம் வைன் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற விஷயமே எதுவுமே தெரியல அப்படின்ட்டு நம்ம 9 தலை நாகம் வந்து ஷாதியா சொல்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை உயிர் அழிக்கணும்லாம் என்ன சொல்லலை, ஆனால் வந்து நீ வந்து என்னை எத்தனை வேணால் அடிச்சுக்கோ அப்படின்ட்டு சாவியாக சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஓரமாக இன்னும் 17 கேட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் முதத்தலை நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஷாதியா கோவத்தோடு வந்துட்டு என்னால் அதிவன் இப்படி பண்ணுறானே, நம்ம கொடுத்த விஷமே வந்து எனக்கு ஏறல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து அவன் வந்து வேறு விஷயத்தை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து நம்ம 17 வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்து இது நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 17 வந்துட்டான். 17 கிட்ட வந்து ஷாதியா வந்து கொடுக்குற அந்த விஷயத்தை இந்த அது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அது வந்து 17 வந்து என்னன்னு தெரியல, அவன் வாங்கி குடிச்சோடனே வருஷம் ஃபுல்லாக உடம்பு ஏறி ஒர்க் ஆரம்பிச்சிருக்குது. ஒர்க் ஆனானே அவன் வந்து ஷாதியா மேலே மயக்க போட்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து நம்ம வந்து அப்படி தான் தெரியுது. அதுக்கப்புறம் சஞ்சுமான ஒரு ஆளுக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கிறான். யாருக்கோ வந்து மெசேஜ் அனுப்புகிற சத்தத்தில் அந்த ஒவ்வொருத்தர நாங்கள் வர மாதிரி சத்தம் கேட்குது. அவன் வந்து அங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது வாங்க உங்களுடைய நல்லா தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அந்த அவன் வந்து சோழ வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பின்னால் வந்து மந்திர மூலமாக கத்தி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இது பார்த்தவனுக்கு நல்லாவே தெரியுது இவன் எதுவும் செய்ய போகிறான்ட்டு. ஆனால் அவன் சைலண்டாக தான் இருக்கிறான். அவன் வந்து ஒவ்வொருத்தர நாங்கிட்ட நல்லா பெருமையாக பேசுகிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்பு, உனக்கு தான் நான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிளம்பிச்சிடான். அதுக்கப்புறம் வந்து அவனை இதை சாக்கணும் சொல்லிட்டு கிளம்பிடான். அதுக்கப்புறம் நம்ம சஞ்சவன் பார்த்தீங்கன்னா நம்ம வைன் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு கடையில். அந்த நேரத்தில் அந்த ஃபைல் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்கள் ஆள் வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்கள் ஆள் வந்து அங்கே இருப்பாங்க போல, அதனால தெரியல, ஆனால் 9 தலை நாங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். நம்ம சஞ்சவன் அந்த வைன் தயாரிச்சுட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சுமான் கூட ஒரு இளவரசி இருப்பா இல்லையா, அவளும் வந்து அந்த வேலைக்காரியும் மார்க்கெட் கிட்ட வந்திருக்கிறாங்க, எதுவும் சாப்பிட்றது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துருக்காங்க. எப்படி தான் அந்த ஜனங்க வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி கல்யாணம் அடுத்த கல்யாணம் மாமனார் வீட்லேயே கறி வெட்டுற வேலையை குறைச்சிருக்குது. கறி வெட்டிட்டு இருக்கிற வெள்ளி அந்த சைட்டில் பொண்டாட்டி அந்த கறியை வந்து ரத்தத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறா. இது நான் போய் வெளியே வாசலில் ஊட்டிட்டு வரும்போது அது இளவரசி மேலே ட்ரெஸ் மேலே பட்டுறது. இதை பார்த்து இளவரசிக்கு பயங்கரமான கோவம் வருது. அந்த இளவரசியோட வேலைக்காரி என்ன நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இதைங்க நான் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவளும் எதுவும் பேசிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 17 பூ வந்து ஷாதியா கொடுக்குறான். ஷாதியா பூ பார்த்து சாப்பிட்டு இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் 17 பூ தொட்டியோட எடுத்துட்டு வரா. ஓடி சாப்பிட கொடுக்கல, அப்போ வந்து இந்த பூ தொட்டி வச்சிருக்க பூ அப்போ நீயே சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஏதோ ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றான். அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு இதாக இருக்கிறாங்க. சரி நீ வேலை செஞ்சு போது நான் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 17 வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி 17 வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சமயத்தில் வில்லி அந்த பெருசு வந்துடுறாப்புல. அந்த வில்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறான் அந்த ஸோ அந்த வில்லி, அதாவது வில்லியோட அந்த ஒல்லியாக இருந்தாங்க, அந்த ஒல்லி சொல்லிட்டு இருக்கிறான் என்ன அப்படின்னா இங்கே எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியதாச்சு, அந்த வில்லி இருந்ததுனால நம்மளுக்கு தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷாதியா வந்துட்டு சொல்கிறான். அவன் மாமனார் வீட்டில் போய் வேலை செஞ்சுருக்கிறான், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி போனால் வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சு பேசிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து வில்லிக்கு வந்து அங்கே நடத்த பிரச்சனை வந்து ஷாதியா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே பாருங்க, அதாவது வில்லியோட ஒய்ஃப் வந்து ஓடியோன்னு சொல்கிறான். இங்கே பாருங்க எங்களை எப்படி அடிச்சிட்டாங்க, நான் எதுவும் பார்த்து அந்த ரத்தம் வந்து நம்ம தெரியாமல் பட்டுருச்சான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஒல்லி வந்து என்ன பண்ணுறான் அப்படி பார்த்தீங்கன்னா நான் அவள் அந்த பொம்பளை போய் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரும் அந்த பெரியவர் அங்கிட்டு கிளம்ப நம்ம 17 அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அவனும் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லிக்கு மருத்துவ என்னது இதை வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வில்லியோட பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்கிறா இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நடத்துது, அவங்க தலசு மேலே கரையை தெரியாமல் பார்த்தேன், அதனால சின்ன பிரச்சனையாயிடுச்சு, அதுக்கு அது சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வில்லிக்கு கட்டில் போட்டு அவன் வந்து நம்ம 17 எதுவும் சாப்பிட கொடுத்துட்டு ஷாதியா இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து எதுவும் போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்த்தா ஒரு கூட்டமாக இருக்குது. நம்ம பெரியவர் டுப்புன்னு போட்டு மேலே கீழேயுமா விழுந்துட்டு இருக்கிறாரு. இது பார்த்து ஷாதியாவுக்கு பயங்கரமாக ஷாக்கு. அந்த இளவரசி வேலைக்காரியும் அந்த பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா சஞ்சுவானோட வேலைக்காரி அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க 2 பேரும் மேட்சிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பெரியவர் பயங்கரமான அடி உதக்கத்தை பண்ணிட்டு இருக்கான். இந்த பாட்டு நம்ம ஷாதியா வந்து தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடறோம், தெரியாமல் இது தப்பு நினச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் ஏதோ கண்டுகள் பாருன்னு தெரியல. ஆனால் ஷாதியா வந்து என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு மறக்காம விட்டுருங்க, எங்களை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்து கையெழுத்து மணி கட்டுட்டே இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷாதியா மேட்சிக் பண்ணதான் இருக்கும் போது மந்திரம் செய்யலாம் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 17 அவனுக்கு எதுதான் வந்து நம்ம சஞ்சுவானோட வேலைக்காரி பொண்ணுக்கு அவளுக்கு எதுதான் வந்து மந்திரத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிடறான். அது பார்த்தா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அவன் இந்த வேலைக்காரி பொண்ணு வந்து என்ன பார்க்குறான்னா அங்கே யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறான். அங்கே யாரும் இல்லாத சமயத்தில் அந்த வேலைக்காரி அதாவது பார்த்தீங்கன்னா சஞ்சுவானோட ஒரு இது அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கலாம், இது மந்திரம் தப்பாக இருக்குது போல, நீங்கள் நம்மளை யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போயிடலாம் அப்படிங்கும்போது சொல்லிட்டு இருக்கலாம். உள்ளே போனே நம்ம ஷாதியா அந்த பயம் இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம 17 பெருசோ ஒல்லியோ அவர் 2 பேர் கூட்டிகிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம பெரிய ஒரு பாவம் ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டாரு. அந்த ஒல்லியும் சோர்ந்து போயிட்டு வந்துட்டா. வாழ்க்கை அவ்வளோதான் நினச்சிட்டு அந்த பெரிய ஒரு வருத்தத்தோடு வந்திருக்கிறாரு. ஷாதியாவும் அந்த மாதிரி வருத்தத்தோடு இருக்கலாம். அந்த நேரத்தில் ஷாதியா 17 கிட்ட இங்கே பாரு 17 அவங்க நான் என்ன பண்ணால் சும்மா விட மாட்டேன், ஆனால் நீ எனக்காக நீ என்ன பண்ணுறோன்னு தெரியாது, நீ வந்து அவங்க எனக்காக உதவி செய்வியா அப்படின்னு சொன்னேன். நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 17 கிட்ட சொல்லியிருக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரி பொண்ணு இருக்கிறா இல்லையா சஞ்சுவானோட அசிஸ்டண்டோட இளவரசியோட பொண்ணு, அது என்னென்னா பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் படுத்துருக்கலாம். அது வயிற்று பார்க்க இப்போது இவளுக்கு வந்து இந்த மருந்து வந்து செட் ஆகலை, மருந்து வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால வந்து அந்த பொண்ணு வந்து இளவரசி பொண்ணு அந்த குடும்பம் அவனால தான் எல்லாம் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம சஞ்சுவான் இது அவசரப்படாத பொறுமையாக பேசலாம் அப்படிங்கும்போது ஷாதியா வந்து கெத்த உட்காந்துருக்கோம். நம்ம 17 மனசில் என்ன நினச்சாலும் தெரியல, பாவம் நம்ம எங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டான் 17. ஆனால் வந்து அவங்க பேர் கடைக்கட்ட வந்து அவன் ஷாதியா கெத்த உட்காந்துருக்கலாம். ஷாதியா சொல்லிட்டு இருக்கிறா, வாங்க 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 உங்களுக்காக தான் மருந்து தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், தயவு செய்து இந்த பிரச்சனை இதோடு முடிச்சிருங்க, எல்லாம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இந்த மருந்து தயார் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாதியா வந்து பேசிட்டு இருக்கலாம். சஞ்சுவானா அப்படின்னு சொல்லி பேசாமல் அவளையா இருக்கலாம். அவள் இளவரசி சொல்லிட்டு இருக்கலாம், என்ன நீ பேசாமல் கம்முனே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் எங்கள் பாரு மருந்து எங்க கிட்ட ஒழுங்காக நீங்கள் தான் எங்ககிட்ட மன்னிப்பு இருக்கணும், நீங்கள் வந்து தப்பிட்டு அதனால வந்து தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து ஷாதியா வந்து பின்னால் நம்ம 2 பேர் போட்டு யார் போடலாமா அப்படிங்கும்போது சரி போடலாம் இது அப்படிங்கும்போது பின்னால் வந்து கூப்பிட்றா 17 அப்படின்னு கூப்பிட்றான். 17 கூப்பிட்ட பின்னால் வந்து பின்னால் திரும்ப பார்த்து அவள் காணும். ஸோ அதில் வந்து தெரியுது நான் 17 எதுவும் தப்பாக பண்ணிட்டானோ அப்படிங்கும்போது நம்ம வந்து சஞ்சுவான ஷாவியா போட்டு ஒரு மேட்ரிக் பவர் யூஸ் பண்ணி அடி வைக்கலாம். அவன் அழுத்துட்டு இன்றைக்கு முடியாமல் ஆயிரத்து அது அடுத்த செகண்டே நம்ம சஞ்சுவான என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவள் ஷாதியா வந்து இவனை எழுப்பிடுறவா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிடுறான். அந்த நேரத்தில் அந்த அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு கிடையா அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இளவரசி பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துட்டு அங்கே வந்து கிளம்புறா. இதை பார்த்து நம்ம ஷாதியா வந்து கை கொடுக்கும் போது இல்லை பொண்ணு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிடாப்புல. அந்த நேரத்தில் நம்ம ஷாதியா வெளியே உட்காந்துருக்க நம்ம 17 சாப்பாடு கொடுக்க வரான். 17 சாப்பாடு கொடுக்க வந்து அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஷாதியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பாரு நீ எதுக்காக எங்களை காப்பாற்றாமல் விட்டுட்டா, என்ன அப்படி காரணத்துக்காக நீ எப்படி பண்ண அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஷாதியா. இல்லை நான் வந்து நீ அதாவது ஷாதியா எப்படி சொல்கிறான்னா நீ மறைச்சு போகிறக்கால் வைக்கிறியா, இதை தப்பிச்சு போகலாம் நினச்சி அப்படிங்கும்போது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். அப்படியா சரி நீ போ அப்படிங்கும் போது ஷாதியா ஆற்றுக்கிட்ட வந்து உட்காந்துருக்க நம்ம 17 அவன் சைடு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த நேரத்தில் 9 நாங்கள் கழுதோட மேலே வந்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறான் ஷாதியா நீ மேலே வந்துடு அப்படிங்கும்போது அவன் மந்திர பவர் யூஸ் பண்ணுறான். ஆனால் 17 நீ போகாத அப்படின்னு தடுத்துறான். அவன் மந்திர பவர் யூஸ் பண்ணி கழுத மேலே ஏறி உட்காந்து பழந்தே வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9 நாங்கள் சொல்கிறோம் ஏன் நீங்கள் 2 பேர் பிரிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை சின்ன பிரச்சனை அதனால தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். சின்ன பிரச்சனையா நீங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இதுக்கு பேர தயவுசெய்து இந்த நாயை விட்டுட்டாலும் இப்போ நான் வந்து கீழே குதிக்க போகிறோம் நீச்சல் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம ஷாதியாவும் அப்படின்னு சாஞ்சுக்கு நீச்சல் அடிக்க போகிறோம். இது பார்த்துட்டு நம்ம 9 நாங்கள் அமைதியாகவும் இருக்கலாம். 9 நாங்கள் அந்த கழுதை தட்டிட்டு இந்த கீழே இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி கீழே தட்டி விடுறான். ஆனால் ஷாதியா வந்து கழுதை காலை பிடிச்சி அதை எழுந்திரிச்சு வந்துடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீச்சல் அடிச்சுட்டு நீச்சல் அடிக்கிறியா மாதிரி இல்லை நான் நீச்சல் அடிக்கல அப்படின்னு சொல்லி 9 நாங்கள் சொல்கிறோம். சரி அப்போ மறுபடியும் வந்து நீச்சல் அடிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து 2 டைம் கீழே அடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நெருப்பில் காய்ச்சிட்டு உட்காந்துருக்கலாம். 9 நாகணும் ஷாதியாவும் அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஷாதியா சொல்லிட்டு இருக்கலாம். உனக்கு என்ன நீ 9 நாகன்னு ஊரில் பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க, நீ அந்த அளவுக்கு இல்லையே, நீ 9 இது இல்லையே அப்படின்னு சொன்னால் காட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கல்லை வச்சுட்டு நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா ஷாதியா. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா 9 நாக வாயம் கட்டு போட்டு உன்னை நான் இப்போ என்ன பண்ண போகிற பாரு, நீ மட்டும் வந்து உடம்பு ஃபுல்லாக கறியை நான் பேர் நான் சாப்பிடுவேன், என் கத்தா 9 நாகன் பேர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அவன் என்ன பண்ணுறா பல்ல நீட்டு கடிக்க வரா. அதுக்கப்புறம் அவன் முழுக்கி கடிச்சிட்டான். இதுதான் வந்து ஷாதியாவுக்கு ஒரு பெரிய தண்டனை. ஓகே கைஸ் இந்த வீடியோட எபிசோடு வந்து முடிச்சிச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பை கைஸ்.